ஹலோ லோலி கை சொனிகானோடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பஸ்ட்டு சாகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்டரி பிளேடராகவே இருக்கிற நம்ம ஜாண்டர் ஷெக்டராவுடைய அன்கோனன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தாங்க சினிகானோடையில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கானோடைய ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே கைஸ் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜாண்டர் ஷெக்டரா அண்ட் நம்ம ஜாண்டரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஷெக்டராங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஜாண்டர் ஷெக்டர் அண்ட் ஜாண்டர்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க, ஃபுல் நேமை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜாண்டருக்கு இன்னும் ஒரு சில நேம்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அது என்னென்னா த லவ்விங் ஜயண்ட். அண்ட் அதுக்கப்புறமா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஷாக்கான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அண்ட் அதேமாதிரி ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா ஷகுன்ஜி காய்சான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அண்ட் நம்ம ஜாண்டரோடைய ஃபேமிலி பக்கம் வந்தீங்கன்னா என் அப்பா அம்மாவை எங்கேயுமே டீட்டெயில்ஸாக சொல்லவே இல்லை. பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா இருக்காரு. அண்ட் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரியோ சாண்டர். அண்ட் அவரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எபிசோடில் மட்டும் அப்பியர் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா சீசன் 1ஓட 16th எபிசோடில் அவர் அப்பியர் ஆகியிருப்பார், ஒரே ஒரு சீனில் மட்டும். அண்ட் நம்ம ஜாண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அவன் பிளேடிங்கில் மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்ஸ்லையுமே அவனை அப்படி காட்டியிருப்பாங்க. நம்ம ஜாண்டரோட ஆக்குபேஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா அவன் ஒரு பிளேடர், லீடர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த டீம் ஸ்வாட் ஃப்ளேம்ஸ். அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் எஸ்பி ரியோஸ், மெம்பர் ஆஃப் பிக் ஃபைவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மென்டார் ஆஃப் சேவியர் போகாட். சீசன் 3ல் பார்த்துருப்பீங்க, அவனோட மென்டாராக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாண்டர் இருக்காருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெம்பர் ஆஃப் த சுப்ரீம் ஃபோர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெஜெண்டரி பிளேடரும் கூட. அண்ட் செம்ம ஸ்ட்ராங்குங்க. ஸோ ஏன் இவனை எல்லாருமே சுப்ரீம் ஃபோரோட மெம்பர்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்குன்னே டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் நடத்துவாங்க 4 இடத்துல. ஸோ அதில் யார் ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள சுப்ரீம்னு சொல்லுவாங்க. 4 இடத்துலையும் ஜெயிக்கிறவங்கள சுப்ரீம் ஃபோர்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஜாண்டரும் ஒருத்தவருங்க. ஸோ இதுவே போதும் நம்ம ஜாண்டர் எந்த அளவுக்கு ஒரு தரமான கேரக்டர்னு காட்டுறதுக்கு. அண்ட் நம்ம ஜாண்டரோட அந்த டப்பிங் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பற்றி பார்த்தோம்னா ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் ரிக்கியா கொமையாங்கிறது தான் சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்கும் வந்த எல்லா அப்பியர் சீன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அவர் கொடுத்துருப்பாரு. அண்ட் அதே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ஃப்ரின்ச்சிங்கிறவர் பஸ்ட்டுக்கும் இவால்யூஷனுக்கும் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஆஸ்டின் லி மேட்ஹவ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா டர்போ அண்ட் கரண்ட் சீசனில் வந்திருக்கிற குவாஸ்டிக் சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அண்ட் நம்ம ஜாண்டரோட அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஜாண்டர் எந்தெந்த எபிசோட்ஸில் அப்பியர் ஆகிருப்பான்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அப்பியர் ஆனது த பேட்டில் வி ப்ராமிஸ்டுங்கிற அந்த எபிசோட்லேயும். அண்ட் இவால்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஷவுடன் சர்ஜ் எக்ஸ் காலிஸ் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகிருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா டர்போவில் பார்த்தீங்கன்னா ரோடு டு க்ளோரிங்கிற எபிசோட்லேயும். இப்போ குவாஸ்டிக் சீசனை பொறுத்த வரைக்கும் பேர்லெஸ் சீபாய்டு எக்ஸ்காலிஸ் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவன் அப்பியர் ஆகியிருப்பான். அண்ட் எதில் இருந்தாலும் இந்த குவாஸ்டிக் சீசனில் அவனை தாறுமாறாக காட்டியிருப்பாங்க. மறக்காமல் எபிசோட் செக் பண்ணுங்கள், செம பவர்ஃபுல்லாக ஜாண்டரை கடைசி வரைக்கும் காட்டியிருப்பாங்க. அண்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க அதெல்லாம். ஸோ நம்ம ஜாண்டரோடைய அவனோட பேப்ளேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அவனோட பேப்ளேட் தான் பார்த்தீங்கன்னா ஜீனோ எக்ஸ்காலியஸ். அதுக்கு முன்னாடி எக்ஸ்காலியஸ் ஃபோர்ஸ் வச்சுருப்பான் எக்ஸ்ட்ரீம், அது ஒன்லி மாங்கால மட்டும் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு சீசனில் அனிமியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீனோ எக்ஸ்காலியஸ் தான் அவங்க காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இவால்யூஷனில் அவன் சர்ஜ் எக்ஸ்காலியஸாக பார்த்தீங்கன்னா அதை இவால்வ் பண்ணியிருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா டர்போ சீசனில் பிரேக்கர் எக்ஸ்காலியஸை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இப்போ இந்த குவாஸ்டிக் கரண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஜீபாய்டு எக்ஸ்காலியஸை கொண்டு வந்திருக்காங்க. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் டைப் ரைட் ஸ்பின்னிங் பிளேடுங்க. ஸோ நம்ம ஜாண்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் லான்ச்சர்ஸ் யூஸ் பண்ண மாட்டான். அவனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் லான்ச்சர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவான். அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அவன் யூஸ் பண்ணுவான். செம பவர்ஃபுல் லான்ச்சருங்க. அதுலேயும் அந்த லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் நார்மல் லெவல் அண்ட் நெக்ஸ்ட் லெவலுங்கிறது 2 லெவல் இருக்குது. ஸோ நார்மல் பிளேடர்ஸுக்கு நார்மல் லெவலையும், வால்டாய் அண்ட் பெரிய பவர்ஃபுல்லான பிளேடர்ஸ் பெல் இவங்க மாதிரியான பிளேடர்ஸுக்கு நெக்ஸ்ட் லெவலையும் அவன் பயன்படுத்தி போட்டி போடுவான். அவ்வளோ சீக்கிரத்தில் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான், முடிஞ்ச அளவுக்கு போட்டி போடுவான். செம பவர்ஃபுல் கேரக்டருங்க. ஸோ இவன் மாங்காவில் எந்த எபிசோடில் அப்பியர் ஆகிருப்பான்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபியூரி ஸ்ப்ரைஸ் அண்ட் க்ரோசிங் ப்ளோ அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா மாங்காவில் அவனை அப்பியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஜாண்டரோட பேவோட அந்த ஸ்பெஷல் மூவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜீனோ எக்ஸ்காலியஸ். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்டாக் டைப் ரைட் ஸ்பின்னிங் பேப்ளேட். இதோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டூவல் லேயர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்பெஷல் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கம்மியாக தாங்க இருக்குது, பட் இருந்தாலும் ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்கும். சேபர் ஸ்ட்ரைக்,
டுவெல் சைபர். ரெண்டுமே ரெண்டே ரெண்டு மூவ் தான். பட் இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மூவ்ஸுங்க. சீசன் 1ல் இதை வச்சு பல லெஜண்ட்ஸை காதற விட்டுருப்பாரு நம்ம ஜாண்டர். அண்ட் இப்போ ரெண்டாவதா சர்ஜ் எக்ஸ்காலியஸ். ஸோ இதுவும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட் ஸ்பின்னிங் அட்டாக் டைப்பே. இதோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா காட் லேயர் சிஸ்டம் இவால்யூஷனில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதோட அந்த ஸ்பெஷல் மூவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டுவெல் சைபர், ட்ரிபிள் சைபரை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாருங்க. ஆக்சுவலாக இந்த பேபை உருவாக்குறதுக்காக ஹொரிகாவாங்கிறது ஒரு அசிஸ்டண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாண்டர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் ஹெல்ப்போடு தான் இந்த பேபே பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் எக்ஸ்காலியஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஜஸ்ட் ஒரு அப்பியர் மட்டும் ஆகிருப்பார். சும்மா நம்ம சேவியரோட மென்டாராக பார்த்தீங்கன்னா அவரை காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாக் டைப் ரைட் ஸ்பின்னிங் பேபியை பயன்படுத்தியிருப்பாரு. அண்ட் அதோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஜோசியிலேயே சிஸ்டத்தை பயன்படுத்தியிருப்பாங்க அந்த பேல. அதோட ஸ்பெஷல் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சைபர், பென்டா சைபர், சைபர் வால், இந்த மூவெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாரு. ஜஸ்ட் 1-2 பேட்டில் தான் பண்ணியிருப்பாரு. பட் அந்த பேட்டிலெலாம் தாறு மரம் காட்டியிருப்பாங்க. அண்ட் இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த சீசன் 7 குவாஸ்டிக் சீசனில் தான் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகிருப்பார். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஜீனோ எக்ஸ்காலியஸை பயன்படுத்தியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஸ்பின்னிங் ஆல்சோ அட்டாக் டைப். அதோடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா குவாட் ட்ரைவ் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ குவாஸ்டிக் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்குங்க. அதோட ஸ்பெஷல் மூவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா ரெண்டு தான். சீபாய்டு சைபர், டூல் சீபாய்டு சைபர். ஆக்சுவலி ரெண்டு மூவ் தான். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 எபிசோடில் மட்டும்தான் ஜாண்டர் அப்பியரே ஆகிருப்பார். பட் எத்தனை பேட்டில்ஸ் நடந்தாலும் எல்லாத்துலேயுமே அவர் தான் வின் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியாக நம்ம வால்டாய் கூட ஒரு பேட்டில் பண்ணியிருப்பாரு. அதில் கூட மேட்ச் டை ட்ராவ் ஆகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் வின்னரை காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜாண்டர் இந்த சீசனில் தாறு மர காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம ஜாண்டரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம வால்டாய். அண்ட் ரெண்டாவதாக நம்ம ஷூக்ரோனாயிங்க. அண்ட் அதை தாண்டி நம்ம ஜாண்டரோட சிறந்த ரைவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வால்டாய். அண்ட் அதுக்கப்புறமா ஷூக்ரோனாய், லூ இவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம ஜாண்டர் பயங்கரமாக சாப்பிடுவார். எவ்வளோ சாப்பிட்றாரோ அதோட பல மடங்கு ட்ரைனிங் எடுப்பார். 1000 சிட்அப்ஸ், 1000 லான்ச்சஸ், 1000 புஷ்அப்ஸ்னு பயங்கரமாக ட்ரைனிங் எடுப்பார். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. எல்லாருமே தொடர்ந்து ஒரு 5 பேட்டில் இல்லை 10 பேட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே யாராலையுமே பேட்டில் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். பட் நம்ம ஜாண்டர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 300 பேட்டில்ஸை முடிப்பாருங்க. 300 பேட்டில்ஸை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வின் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடர் அண்ட் பயங்கரமாக ஸ்டாமினா இருக்கிற ஒரு பிளேடர்னா அது நம்ம ஜாண்டர் தாங்க. செம ஸ்டாமினா வச்சுருப்பார். அவ்வளோ சீக்கிரத்தை தோல்வியை ஒத்துக்கவே மாட்டார். செம பவர்ஃபுல்லான கேரக்டர். அண்ட் பல பேரோட ஃபேவரட் கேரக்டர் அவர் பாரு. எனக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். அண்ட் கைஸ் ஜாண்டரை பற்றி முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கினா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி செக் பண்ணி நம்ம சேனலை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பிளேக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ தான் ஸ்பூச்சில் போடுற ஆன் டைம் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே கைஸ். பட்டா.